துலா ராசி நேயர்களே, துலா ராசி நேயர்களுக்கு செவ்வாய் என்பது சுகஸ்தானத்திலும், அதாவது பிப்ரவரி 21 வரையும் சுகஸ்தானத்திலும், அதன்பின் தங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் நிலவுகின்றது. அதே நேரத்தில் ராகுவும் தங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் தங்களுக்கு பலவிதத்திலும் எல்லா காரியங்களிலும் தடங்களும் எதிர்ப்பும் போட்டிகளும் நிலவும். தொழில் ரீதியாக மந்த நிலையை உருவாக்கும். மேலும் தங்களுக்கு தொழில் ரீதியாக போட்டியாளர்களும் அதிகம் ஏற்படுவார்கள். மேலும் உங்களுக்கு பார்க்க போனால் உடல்நிலையிலும் சரி, வழக்கு வாய்தா போன்றவற்றிலும் சரி, சிறு சிறு தடங்கல்களும் தொய்வுகளும் ஏற்படும். இவை அனைத்துமே உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு சனியானவர் தங்களுடைய ஜெயஸ்தானத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி நல்ல ஒரு இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு அது அனைத்து செயல்களையும் அடித்து நொறுக்கி நல்ல ஒரு நிலையையும் சிறப்பான ஒரு உயர்வையும் உண்டு பண்ணுவார். ஆக உங்களுக்கு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது இரட்டை பலன் என்று சொல்ல வேண்டும். முதல் மார்ச் 6 வரையிலும் எந்த காரியங்களிலும் எந்த தொழிலிலும் தொய்வையும் தடங்களையும் இடைஞ்சலையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. மார்ச் 6க்கு பின் தாங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துவங்க ஆரம்பித்துவிடும். அனைத்திலும் சிறப்பு ஏற்படும். தடங்கல்கள் விலகும். எல்லாம் நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் சிறிது முயற்சி செய்து நன்கு கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் படிக்க வேண்டும். அதுவே அவர்களுக்கு இந்த வெற்றியையும் நல்ல ஒரு நிலையையும் உண்டு பண்ணக்கூடியதாக அமையும். வீடு மற்றும் பொருள்கள் விற்க வேண்டும் என்பவர்கள் இந்த மாதம் சிறிது தள்ளி போட்டு விற்பனை செய்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக அமையும். இந்த தொழில் ரீதியாக ஏற்பட்டு வந்த எதிர்ப்புகள், அதன் மூலம் ஏற்படக்கூடிய போட்டிகள் அனைத்துமே மார்ச் 6க்கு பின்பு சற்று சற்று விலகி ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணும். புதிதாக எதிலொன்றிலும் முயற்சிக்கவோ அல்லது புதிய தொழிலில் ஈடுபடவோ இந்த முதல் பகுதியில் செய்யாதிருப்பது நல்லது. அவர்களுக்கு நண்பர்களாக உள்ளவர்களும் உற்ற உறவினர்களும் மூலமாகவே சில இடைஞ்சல்களும் சிரமங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட முதல் 15 நாட்களுக்கு உண்டு. ஆகவே இந்த துளாராசிக்காரர்கள் இந்த மாசி மாதம் என்பதை முதல் பகுதி எச்சரிக்கையான பகுதியாகவும், இரண்டாவது பகுதி முன்னேற்ற பகுதியாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சிறப்பையும் நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும். குருவாயூரப்பர் மற்றும் மாரியம்மனை கும்பிடுவதால் அவர்களுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்களும் சிரமங்களும் விலகி நல்ல ஒரு நிலையை அடைய வாய்ப்பு உண்டு.